வணக்கம். ஆல் இன் ஒன்ஸ் ஒன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல வருகின்ற வியாழக்கிழமை தேய்பிறை பிரதோஷங்க. நம்ம பிரதோஷம் அன்னைக்கு இந்த பாடலை நம்ம பாடலாம். அதாவது கைலை நாதன் ரூபம் அப்படின்ற பாடலை நம்ம இன்னைக்கு கத்துக்கலாங்க. சிவன் கூட்டு பிரார்த்தனையாக நாங்கள் கோவிலில் ஏற்கனவே பாடியிருக்கோம். அந்த பாடல் தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டு காட்டுறேன். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல மிஸ் பண்ணாம தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அருமையான அற்புதமான பிரதோஷ பாடல்கள்ங்க. எல்லாரும் கத்துண்டு இந்த பாடலை கோவில்ல பாடலாம், வீட்லயும் பாடலாம். இந்த பிரதோஷ நேரம் இருக்கு இல்லையா, 4:30 to 6 மணி, அந்த நேரத்துல கோவில்ல கூட்டு பிரார்த்தனையாகவும் பாடலாம். மற்றும் தனிப்பட்ட முறையில வீட்லயும், கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுல இருந்தே பாடலாங்க. அற்புதமான பாடல். எல்லாரும் கத்துண்டு சிவபெருமானின் அருளை பெறுவோம். கைலை நாதன் ரூபம் இந்த பாடல் தாங்க நம்ம இன்னைக்கு கத்துண்டு பாட போறோம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த பாடலை பாடலாம். ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம், ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம். கைலை நாதன் ரூபம் தினம் கனவில் வந்தது, அவன் கருணையினால் இளமையிலே பக்தி வந்தது. வாசி வாசி என்று ஒரு வார்த்தை சொன்னது, திருவாசகத்தை நான் படித்தேன், ஞானம் வந்தது. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம், ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம். நாயன்மார்கள் பாடுகின்ற நாதன் அல்லவா, அந்த நாயகனின் புகழ் வரிசை நானும் பாடவா. பஞ்சபூத சேத்திரங்கள் அவன் கோவில் அல்லவா, 5 எழுத்தின் அம்சங்களே அவன் மார்க்கம் அல்லவா, அந்த 5 எழுத்தின் அம்சங்களே அவன் மார்க்கமல்லவா. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம், ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம். சோமவார வேலை தன்னில் நோன்பு கொள்ளுவோம், பிரதோஷ வேலையிலே தரிசனம் காண்போம். காமதேனு வாகில் அவன் கருணை எண்ணுவோம், கார்த்திகையில் கூத்தனுக்கு அடிமை சொல்லுவோம், திரு கார்த்திகையில் கூத்தனுக்கு அடிமை சொல்லுவோம். ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம், ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம். 12 தலங்கள் சென்று தாழ் பணிவோமே, தரணியிலே அவன் புகழை பாடிடுவோமே, வரங்கள் எல்லாம் தந்திடுவான் வணங்கிடுவோமே, வாழ்வில் நலம் நமக்களிப்பான் நம்பிடுவோமே, நாம் வாழ்வில் நலம் நமக்களிப்பான் நம்பிடுவோமே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம், ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம். கண்ணிரண்டும் உன் காலடியை கண்டு கழித்தது, அதனால் 12 திருமுறையும் படிக்க வைத்தது. உன் 2 திருவடியில் என் உள்ளம் வலித்தது, என் 2 கையும் உன்னை கண்டு தொழ வைத்தது, என் 2 கையும் உன்னை கண்டு தொழ வைத்தது. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம், ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம். கைலை நாதன் ரூபம் இந்த பாடல் தாங்க நம்ம இன்னைக்கு கத்துண்டு பாட போறோம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த பாடலை பாடலாம்.
ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம். கைலைநாதன் ரூபம் தினம் கனவில் வந்தது, அவன் கருணையினால் இளமையிலே பக்தி வந்தது. வாசி வாசி என்று ஒரு வார்த்தை சொன்னது, திருவாசகத்தை நான் படித்தேன், ஞானம் வந்தது. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம். நாயன்மார்கள் பாடுகின்ற நாதன் அல்லவா, அந்த நாயகனின் புகழ் வரிசை நானும் பாடவா. பஞ்சபூத சேத்திரங்கள் அவன் கோவில் அல்லவா, ஐந்தெழுத்தின் அம்சங்களே அவன் மார்க்கமல்லவா. அந்த ஐந்தெழுத்தின் அம்சங்களே அவன் மார்க்கமல்லவா. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம். சோமவார வேலை தன்னில் நோன்பு கொள்ளுவோம், பிரதோஷ வேலையிலே தரிசனம் காண்போம். காமதேனு வாகில் அவன் கருணை எண்ணுவோம், கார்த்திகையில் கூத்தனுக்கு அடிமை சொல்லுவோம். திரு கார்த்திகையில் கூத்தனுக்கு அடிமை சொல்லுவோம். ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம். 12 தலங்கள் சென்று தாழ் பணிவோமே, தரணியிலே அவன் புகழை பாடிடுவோமே. வரங்கள் எல்லாம் தந்திடுவான் வணங்கிடுவோமே, வாழ்வில் நலம் நமக்களிப்பான் நம்பிடுவோமே. நாம் வாழ்வில் நலம் நமக்களிப்பான் நம்பிடுவோமே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம். கண்ணிரண்டும் உன் காலடியை கண்டு கழித்தது, அதனால் 12 திருமுறையும் படிக்க வைத்தது. உன் 2 திருவடியில் என் உள்ளம் வலித்தது, என் 2 கையும் உன்னை கண்டு தொழ வைத்தது. என் 2 கையும் உன்னை கண்டு தொழ வைத்தது. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம். என்ன அன்பர்களே, இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த அருமையான பாடலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பிரதோஷம் அன்னைக்கு நம்ம எல்லாருமே பாடலாம். அந்த பாடலை புக்கு வச்சுட்டு இருக்குங்க, புக்கை வச்சுட்டு நம்ம இந்த பாடல் மூலமாகவே நீங்கள் பாடலாம். புக்கு இல்லாதவங்க எல்லா கோவில் கடையில் கிடைக்குது, மற்றபடி எல்லா கடையிலையும் கிடைக்குதுங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். அருமையான அற்புதமான பாடலுங்க. நிறைய பிரதோஷ பாடல்கள் நாங்கள் ஒளிபரப்பு பண்ணியிருக்கோம். வருகின்ற வியாழக்கிழமை தேய்பிறை பிரதோஷத்தை நம்ம தவற விடக்கூடாது. அதாவது பிரச்சனைகள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் தேய்ந்து போகும், கரைந்து போகும். அதனால் தேய்பிறை பிரதோஷம் அன்னைக்கு நம்ம வில்வ இலை கோவிலுக்கு வாங்கிட்டு போகலாம். மற்றும் அர்ச்சனை பொருட்கள் வாங்கிட்டு போகலாம் சிவபெருமானுக்கு. மற்றும் விபூதி அபிஷேகம் நம்ம விபூதி வாங்கிட்டு போகலாம். அதுவே ஒரு தனி சிறப்பு. விபூதியின் சிறப்பு அப்படின்னே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. விபூதி எடுத்துகிட்டு போய் நம்ம அபிஷேகம் செஞ்சால் அதற்கு என்ன பலன்கள் மற்றும் ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அபிஷேக பொருட்களுக்கு அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். போய் பார்த்து பலனடைவீர்கள். மற்றும் அன்றைக்கி கோவிலில் நம்ம கூட்டு பிரார்த்தனையாக பாடல்களை பாடலாம். வீட்லேயும் சுவாமி பேரில் நம்ம சிவபெருமான் பேரில் நம்ம
பிரதோஷ நேரத்தில் நம்ம பாடணும். அற்புதமான பாடல்கள், நிறைய பாடல்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். திருவாசக பாடல்கள், தேவார பாடல்கள், அதெல்லாம் நம்மளுடைய சேனலில் நிறைய அப்லோடு பண்ணியிருக்கோங்க. மந்திர ஜபங்கள் இதெல்லாம் இருக்குது, போய் பார்த்து பலனடைவீர்கள். மற்றும் புக்கு இல்லை அப்படின்னு குறப்பட்டுக்காதீங்க. நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நோட் புக் எடுத்து வச்சுக்கோங்க. சிவபெருமானுக்கு ஒரு நோட் புக் போடுங்க, பிரதோஷ கால நோட்டு அப்படின்னு அதில் எழுதி வச்சுட்டு பாடலாம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.